டெல்லி மெயின் ரோட்ல நீங்க வேஷ்டி கட்டிட்டு உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஹிந்தி பேச தெரியல அப்படிங்கிறதுக்காகவும் நீங்க வேஷ்டி கட்டி இருக்கீங்க அப்படிங்கிறதுனாலும் உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை பிடிச்சி உள்ள தூக்கி வச்சு போய் கேஸ் போட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம். 20,000 பணம் கொடுத்தாதான் உன்னை வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? That's what exactly happened to 2 Kerala students in Delhi. கேரளாவை சேர்ந்த அஸ்வின் மற்றும் சுதின் அப்படிங்கிற 2 ஸ்டூடெண்ட் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜஹீர் ஹுசேன் டெல்லி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இவங்க செப்டம்பர் 24 அன்னைக்கு அங்கே வேஷ்டி கட்டிட்டு, அதாவது கேரளாவில் முண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, வேஷ்டி கட்டிட்டு அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் பேசிட்டு அவங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கப்போ அங்கிருந்து ஒரு கிரிமினல் கேங் அவங்கள வம்பிழுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியல, ஹிந்தி பேசுறாங்க பட் வந்து ஃப்ளூயண்டா இல்லை, ஸோ அதனால ஹிந்தி பேச தெரியல, அவங்க வேஷ்டி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அசால்ட் பண்ணியிருக்காங்க, அபியூஸ் பண்ணியிருக்காங்க, திட்டிருக்காங்க, தேவையில்லாமல் வம்பிழுத்திருக்காங்க. பக்கத்துல இந்த போலீஸ் கிட்ட போய் அவங்க 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பட் அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களும் அந்த கேங்கோட சேர்ந்துட்டு இவங்களை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. பிளஸ் அங்கே ரெட் ஃபோர்ட் விசிட்டர்ஸ்லாம் வரக்கூடிய அந்த மெயின் ரோட்ல அவங்கள முட்டி போட வச்சு அவங்களுக்கு ஹிந்தி தெரியல பிளஸ் வேஷ்டி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் பார்த்தாங்கன்னா அவங்களை பக்கத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு உங்களை திருட்டு கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவோம், 20,000 பணம் கொடுத்தாதான் நாங்கள் உங்களை வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. நம்ம ஏதோ படத்துலையோ இல்லை வெப் சீரிஸ்லையோ கேட்கலீங்க, நம்ம நாட்டில் ரியல் லைஃப்ல நடந்த ஒரு நியூஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆர்டிகிள் 19 படி எந்த ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கும் அக்ராஸ் த கண்ட்ரி, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் போய் படிக்கிறதுக்காகவோ உங்களோட வேலை வாய்ப்புக்காகவோ வாழ்றதுக்கோ உங்களுக்கு உரிமை இருக்குது. அப்படி இருக்கப்போ எந்த ஒரு ஸ்டேட்லேயும் உங்களை நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் இங்கே வேலை பார்க்கக்கூடாது, இங்கே நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷனல் ரைட். பிளஸ் ஆர்டிகிள் 15 படி யாரையுமே நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அந்த பேசிஸ் ஆஃப் ரேஸ், ரிலிஜியன், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ அப்படி இருக்கப்போ இப்போ நடந்த இன்சிடென்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்கள். இது நம்ம ஜிகே பைட்ஸ், நான் உங்கள் ஜிகே.